நீங்கள் என்ன தான் டீப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் புரிஞ்சு வச்சுருந்தாலும், இதை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இது சரியாக தான் ஃபாலோ பண்ணுறோமா? நம்ம மெத்தட்ஸ்லாம் சரியாக இருக்கா? அப்படின்ற கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான டூல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோக்கு நடுவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயங்கள் சரியாக வச்சுருந்தீங்கனாவே மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக தான் போகுன்ற மாதிரி சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி 7-8 வருஷங்களாக பேசிகிட்ருக்கோம். அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷன் சரியாக தான் பண்ணுறோமான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்றது ஒரு 2 லைன் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்றேன். மேனிஃபெஸ்டேஷன்றது இது உங்கள் வாழ்க்கையில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, மணி எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு த்ரூ அவுட் உங்கள் லைஃப் நீங்கள் என்ன கேரி பண்ணுறீங்களோ அது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தான். ஏதோ இந்த பயிற்சி எடுக்கிறதுனால உங்கள் லைஃப் மாறலை, ஆல்ரெடி உங்கள் லைஃப் இருக்கக்கூடிய விஷயங்களே இந்த மேனிஃபெஸ்டேஷனால் தான் நடந்துட்டு வருது. அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு 12-13 வயசுலேருந்து அறிவு தெரிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அங்கேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் தான். இப்போது ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, உள்ளே எப்படி புரிஞ்சுருக்கீங்க, அதை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் என்ன, இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை. பணத்தை பற்றி அதிகம் பயப்படுறவங்க, ஹெல்த்தை பற்றி எப்போவுமே யோசிக்கிறவங்க, அவங்களுக்கு 2 ஏரியாவில் இஷ்யூஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் பற்றின தப்பான புரிதலோட வாழ்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றின இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களோட வெளிப்பாடு தான் வாழ்க்கை. ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். அப்போது இந்த பயிற்சியில் எங்கே வருது அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன். 12 வயசில் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 30, 40, 50ன்னு போயிட்டுருக்கேன். நான் இந்த போகிற வழியில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்க மாட்டேங்குது, எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ அங்கே தான் இந்த டூல்ஸ், இந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்ன்ற விஷயத்தையே பேசுகிறோம். அதர்வைஸ் நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த டூல்ஸ் இல்லை இப்போ சொல்கிற இந்த ப்ராசஸ் இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிடிச்ச வழியில் போகிறதுக்குள்ள டைரெக்ஷனை மாற்றி கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இந்த ப்ராசஸ் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை தான் இங்கே யூஸ் பண்ணுறீங்க. இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்தது, மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கோல் கரெக்டாக இருக்கா. ஏன்னா இங்கே நிறையா டூல்ஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதன் மூலிமா வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஆனால் நம்ம எதை நோக்கி போகிறோன்றது கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். கோல் கிளாரிட்டின்றது நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், நமக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, என்ன தேவை இருக்குன்றத கான்ஷியஸ்க்கு எமோஷனாக டீச் பண்ணக்கூடிய பயிற்சிகளை பண்ணுவீங்க. அப்போ அந்த எமோஷனாக டீச் பண்ணுறதுக்கு நமக்கு கோல்னு ஒன்று இருக்கணும். பர்பஸே இல்லாமல் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இந்த பயிற்சிக்குள்ளே ஒரு பிரச்சனைக்காக வந்தேன், ஒரு இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன், எனக்கு ஒரு தேவை இன்றைக்கி நாளைக்கு இருக்குது அதுக்காக வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் கொண்டு வரது அட்வைசபிள் கிடையாது. எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பெருசாக பார்க்கும்போது, ரொம்ப முன்னோக்கி வச்சுருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும், லைஃப்பும் வேகமாக நகர ஆரம்பிக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், என்ன தேவைக்கு வந்திருக்கேன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ கோல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். மேபி கோல் செட்டிங் சீரியஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ரைட் டூல்ஸ் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம லைஃப்க்கு அப்ளிகபிளாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன ஏஜில் இருக்கோம், நம்ம என்ன தேவையில் இருக்கோம், நம்ம வாழ்க்கை அனுபவம் என்ன, நம்ம எங்கேருந்து வரோம், இது எல்லாம் பேஸ் பண்ணி தான். இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து வெஸ்டர்னில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பேசுவாங்க. இங்கே ஏன் வெஸ்டர்னுக்கும் நம்ம இந்தியனைஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க உருவாக்கக்கூடிய பயிற்சிகள் அவங்க கல்ச்சுரல் ரொட்டீன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ நம்மலாம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புரிதல் வச்சுருப்போம், அவங்கெல்லாம் வேறு புரிதல் இருப்பாங்க. நமக்கு பண பிரச்சனை இப்படி பார்க்கணுன்னா அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க வே ஆஃப் லைஃப் எல்லாமே வேறு. ஸோ அப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸை நான் வந்து ஒரு வெஸ்டர்னர்கிட்ட இருந்து வாங்கி பண்ணலாமான்னா இல்லை, அது பண்ண முடியாது. ரீஜனலாக புரிஞ்சுக்கிட்ட, ரீஜனலாக உங்கள் லைஃப் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் என்ன இஷ்யூஸ் வருது, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னால மட்டும்தான் இதை உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ சரியான டூல்ஸ் எடுத்துக்கிறோமான்னு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கல்ச்சரலி அக்செப்டபிள் பீப்புள் லைக் தமிழோ இல்லை அட்லீஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிறவங்க பேசுகிற விஷயங்களையோ நீங்கள் எடுத்துக்கிறது ஈஸி. ஸோ ரைட் டூல்ஸ் அப்படின்றது வெறும் எனக்கு தெரிஞ்ச பயிற்சியை ஃபாலோ பண்ணுறதில்ல, இப்போ ஸ்கிரிப்டிங் ஃபாலோ பண்ணுறேன், விசுவலைஸ் ஃபாலோ பண்ணுறேன், எதை எங்கே அப்ளை பண்ணணும், எந்த ஏஜில் நான் இருக்கேன், எது எனக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சு பண்ணுறது எப்போவுமே பெட்டர். அடுத்த விஷயம் முக்கியமானது, இந்த மாதிரி ப்ராசஸ்குள்ளே வரும்போது உங்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸ். இங்கே நிறைய பேர் செல்ஃப் ஹெல்ப் மாதிரி புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு
இப்போது 5am கிளப் படிக்கிறேன்னா நான் உடனே 5am கிளப் ஃபாலோ பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து மணி மாஸ்டரி படிக்கிறேன்னா உடனே மணி மாஸ்டரி ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு சேனல் பார்க்குறேன், இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன், அப்படி எப்பவும் பிளைண்டாக போகாதீங்க. சின்ன சின்ன பேசிக் ப்ராக்டிசஸ் ஆர் ஸ்டில் ஓகே. நிறையா விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் லைஃபோட நீட்ஸ் தெரியாமல் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய ரேஷ்னலான சேஞ்சஸ் பார்ப்பீங்க. எல்லாமே நல்லது தானே கொடுக்குது, எல்லாமே நல்லது தானே பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நல்லது உங்கள் லைஃப்பில் நான் முதல்ல சொன்ன ரைட் டூல்ஸ், நான் எங்கே இருக்கேன், அது எனக்கு பொருந்துமான்னு பார்க்கணும். இப்போ நான் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது இப்போவே உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுற அவசியம் இருக்காது, உங்கள் தேவை வேறு ஒன்றா இருக்கும். ஸோ கைடன்ஸ் அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், இதில் என்னால் என்ன கைட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை டைரெக்டாக ரீச் பண்ண முடியும். எப்போனா நான் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் என்னை வந்து ரீச் பண்ணுங்கள், 5 minutes கன்சல்ட் பண்ண முடியும். நான் ஸ்டேட்டஸ் போடுவேன், ஒரு 1 hour 2 hour நான் ஒதுக்குவேன் வீக்லி. அந்த டைமில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி சேவ் மை நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பேன், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே அப்டேட் பண்ணுவேன் நம்மளோட யூடியூப்பில், அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணிட்டு என்னை ரீச் பண்ண முடியும். இது என்னால் முடிஞ்ச சின்ன விஷயம். இதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காஸ்மோஸ் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம ஒரு ஈர்ப்பு விதியை கற்றுக்க நினைக்கிற ஒருத்தர், லைஃப்பில் அப்ளை பண்ண நினைக்கிற ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் வரீங்கன்னா பேசிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்றதையும் புரிஞ்சிக்க முடியும், அட்வான்ஸ்டாக இதில் என்னென்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இதில் தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே இங்கேயே அவைலபிளாக ஆக்சசபிளாக இருக்கும். எங்கெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு கம்யூனிட்டின்றது வெறும் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் தெரியுது, ஆனால் நான் இப்போ சொன்ன மாதிரி எங்கே எதை அப்ளை பண்ணணும், ரைட் டூல்ஸ் என்னன்னு தெரியாது. இதை யார் கைட் பண்ண முடியும், நான் க்ரியேட் பண்ணுற கோர்ஸ்க்கு நான் தான் கைட் பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கைடன்ஸ் சிஸ்டமும் வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லா லைவ் கால்ஸ்லையும் ரீச் பண்ண முடியும், நாங்கள் அவைலபிளாக இருப்பேன். இந்த கம்யூனிட்டியில் மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 லைவ் நடக்கும், எந்த லைவில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இங்கே வந்து கம்யூனிட்டி அப்படின்றப்போ கோர்ஸை தாண்டி இந்த லைவ் கால்ஸை தாண்டி நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் மூலிமா டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஷின் கேட்குறீங்களா, உங்களோட பர்செப்ஷன் ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ப்ராக்டிஸ் ஷேர் பண்ணுறீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலாம், இது கரெக்டாக இல்லையா, உங்களுக்கு இன்றைக்கி நடக்கிற சேஞ்சஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பெர்ஸ்பெக்டிவில் என் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் ரிப்ளையில் வரும், டிஸ்கஷன்ஸும் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நிறைய பேருக்கு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கிறதுனால குட்டி குட்டி சேலஞ்சஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து உள்ளே வரணும், நீங்கள் இந்த ப்ராசஸில் இருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்தணுன்றக்காக சில அட்டண்டன்ஸ் பேஸ் சிஸ்டம்லாம் பண்ணியிருப்போம். ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மொபைல்லே வரனால இது யாராக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், நீங்கள் அப்டேட் பண்ண விஷயங்கள் இருக்கும், டிப்பிக்கலி ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டைரி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வெறும் கோர்ஸாக இல்லாமல் கைடன்ஸோட சேர்த்தியும் கிடைக்கிறதுனால இப்போது நம்ம சரியாக தான் பண்ணுறோமான்ற கேள்வி இருக்குது இந்த வீடியோவில், அது இந்த ஆப் மூலமாக அட்ரஸ் ஆகும்னு சொல்ல வரேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் கைடன்ஸ் எனக்கு போதும்னு நினச்சாலும் தப்பு இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் என்னென்னா ப்ராசஸ் தெரிஞ்சது எல்லாத்தையும் லைஃப்பில் அப்ளை பண்ணி அக்ரெசிவாக போகாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி விஷயத்துக்கு தேவை கன்சிஸ்டன்சின்றது இந்த மாதிரியான தாட் லெவல் சேஞ்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒரு பயிற்சியுமே 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் லைஃபெல்லாம் பெருசாக மாற்றிடாது. காரணம் என்னென்னா நம்ம பாஸ்ட்டில் அந்தளவுக்கு லேர்னிங் வச்சுருப்போம், நம்ம அறிவு நம்மளோட அனுபவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் எடுத்துக்கிற இந்த ஷார்ட் டேர்ம் பயிற்சிகளை விட. ஸோ அப்போ சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது நீங்கள் 5-6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதைகள் இப்போ முளைச்சி செடியாக வந்துட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்கள் லைஃப்பை மாற்றிக்க முயற்சி பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் புது விதைகளை போடுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக, சில தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறீங்க. அப்போது இந்த விதைகள் வந்து முளைச்சி வர்றதுக்கு இன்னொரு 3-4 மாதம் எடுக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்றது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ சரியாக தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று கோல் கிளாரிட்டி இருக்கணும், சரியான டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், 3வது விஷயம் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும், 4வதாக நான் சொன்னது கன்சிஸ்டன்சி. இந்த 4 விஷயம் இருந்தாவே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சரியாக தான் பண்ணுறீங்க, கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. நம்பலாம் ஒவ்வொரு டைமும் எனக்கு சரியாக தான் போகுதா நடக்குதான்றதை நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடிவாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு மட்டுமே இருக்காதீங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கிராட்டிடியூடோ அஃபர்மேஷன்ஸோ அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் அதை மாற்றம் தெரியும். வெளியிருந்து இதை நான் கேட்குறேன், நான் டெய்லியும் பார்க்குறேன், நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணாது. லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் மாற்றங்கள் அப்படின்றது வரும்.